Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்கலாம். ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து 9x² + 81x டிவைடட் பை x⁴ + 8x² - 9xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 9x² + 81x வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ரெண்டுத்தையும் 9x காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? இதை 9x டிவைட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் 81x 9x டிவைட் பண்ணால் 9. அதே மாதிரி x⁴ + 8x² - 9x இதில் காமனாக எக்ஸ் எடுத்துடலாம். ரிமைனிங் x⁴ x டிவைட் பண்ணால் x² வரும் ப்ளஸ் 8x² x டிவைட் பண்ணால் 8x - 9 x² + 8x - 9 ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் -9 வரணும், அதுவே ஆட் பண்ணால் +8 வரணும். இப்போ -1 × 9 வந்து -9 வரும், அதுவே ஆட் பண்ணோம் அப்படின்னா +8 வந்துடுது. இப்போ அப்படி வச்சுக்கலாம். x(x²) + 8x வந்து -x + 9xன்னு பிரிச்சுக்கலாம். -9 x இதில் காமனாக x எடுத்துலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? x - 1 ப்ளஸ் இதில் காமனாக 9 வெளியே எடுத்துலாம். ரிமைனிங் x - 1. இப்போ இதில் x - 1 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அடுத்தது ரிமைனிங் x + 9. இப்போ 9x² + 81x டிவைடட் பை x⁴ + 8x² - 9xஐ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சதை வச்சு ரெடியூஸ் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸை டிவைடட் பை x × x - அதாவது 9x² + 81x வந்து 9x × x + 9 டிவைடட் பை x⁴ + 8x² - 9xக்கு x × x - 1 × x + 9. இப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா x + x + 9 கேன்சல் ஆயிரும், xம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 9 x - 1. அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் p² - 3p - 14 இருக்குது. 2p⁴ - 24p² + 64pன்னு இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக சிம்பிளிஃபை பண்ணலாம். p² - 3p - 40 வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். 40 இருக்குது, இங்கே -3 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் -40 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -3 வரணும். 2 வேல்யூஸை இப்போ 8 5 are 40. இப்போ இதில் -40 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -3 வரணும். அப்படின்னா -8 போட்டுக்கலாம். -8 + 5 ஆட் பண்ண என்ன வரும்? -3. அதாவது p², இந்த -3pயை வந்து -8p + 5pன்னு பிரிச்சுக்கலாம். -40. p² - 8pயில் p காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் p - 8 ப்ளஸ் 5p - 40ல் 5 காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் p - 45 டிவைட் பண்ணால் 8. இந்த ரெண்டையும் p - 8 காமனாக இருக்குது, எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? p + 5. அடுத்தது 2p⁴ - 24p² + 64pன்னு இருக்குது. இப்போ இதில் 2p காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் 2p⁴ 2p டிவைட் பண்ணால் p² -24p² 2p டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12p ப்ளஸ் 2p டிவைட் பண்ணால் 32. இப்போ 2p இந்த p² - 12p + 32 ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் +32 வரணும், அதுவே அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் -12 வரணும். 8 4s are 32.
-8 -4 மல்டிப்ளை பண்ணால் +32. அதுவே -8 -4 ஆட் பண்ணால் -12 வந்துருச்சு. பி ஸ்கொயர் -12p -8p -4pன்னு பிரிச்சுக்கலாம். +32. 2p of p ஸ்கொயர் -8pல p காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? p -8. இதில் -4 காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் -4ஆல் 4pயை டிவைட் பண்ணால் p வரும். 32 -4ஆல் டிவைட் பண்ணால் -8. 2p இன்ட்டு p -8 காமனாக எடுத்துடலாம் அந்த ரெண்டுலேயும். ரிமைனிங் p -4. இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்ன? p ஸ்கொயர் -3p -40 டிவைடட் பை 2p⁻3 -24p ஸ்கொயர் +64p. இது வந்து இப்போ p ஸ்கொயர் -3p -40க்கு பதில் நம்ம எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம்? p -8 இன்ட்டு p +5. கீழே 2p⁻3 -24p ஸ்கொயர் +64pயை 2p இன்ட்டு p -8 இன்ட்டு p -4. இதெல்லாம் p -8 p -8 கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது p +5 டிவைடட் பை 2p இன்ட்டு p -4. தேங்க்யூ.